ஹாய், ஹலோ, வணக்கம். எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. ஆனாலும் முதலமைச்சர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர, இதற்கான ஒரு முடிவு இன்னும் நமக்கு கிடைக்கல. நம்ம மாநிலத்தில் 234 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை உண்டு. அதில் இப்போ ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா, இங்கே பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50% கூடுதல் ஒரு சீட்டு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234ல் 50% அப்படின்னு பார்த்தோம்னா 117 சீட்டு ப்ளஸ் 1. அப்போ நமக்கு 118 சீட் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். ஸோ பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொங்கு சட்டமன்றம், ஹங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. சரி, அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியை வந்து அவர் என்ன செய்யலாம், ஆட்சி அமைக்க கோரலாம். அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம். அது அதிகபட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 15 நாள். நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்ட விதி 356 பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ன செய்வார், ஆளுநர் பிரகடனப்படுத்துவார். 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். அதுக்குள்ள இந்திய தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்க, ரீஎலெக்ஷனை நடத்தி அதில் புதுசாக வரக்கூடிய கட்சியை வந்து என்ன செய்வாங்க, இதே சேம் ஏற்பாடுகள் என்ன செய்வாங்க பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு டேட்டில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் என்னென்ன இதெல்லாம் ஆதரவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு லிஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். 120 இடங்களில் வந்து என்ன செய்றாங்க, விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. ஸோ இந்த ஆதரவு கடிதங்களோட விஜய் போய் ஆளுநரை சந்தித்தார் அப்படின்னா அவருக்கு ஆட்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து ஆளுநர் மாளிகை செய்வாங்க. இதே மாதிரி நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் ஃபுல்லாகவே இந்த சேனல் மூலமாக அகாடமி சார்பாக நமக்கு கொடுக்குறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.